அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். வெள்ளைக்குதிரை நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம், பாடலை பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெள்ளைக்குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் சரண் இயக்குனர் சரண் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடச்சிது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப ஆழப்பிரியுது. நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு கூத்துப்பற்றை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பற்றையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் ரொம்ப க்ளீனாக டவல்கள்லாம் வச்சு ரொம்ப அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏதாவது கசங்கிட்டா உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். அவன் எனக்கு அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான். வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் உடனே கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும். இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கிடையில் அந்த கை குழந்தையா இருக்கல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் இவன் மாற்றிட்டானா அல்ல இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் பேசும்போதே ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படி தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். அவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன். இப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ இதுக்கு முந்தானத்தை ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேறு அப்படின்னா, என்ன கண்ணு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட், நான் அதை விட்டுட்டு டைரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ். அங்கே ஒரு இயக்குனர் தொட்டுப்பார், பேரரசாருடைய அசிஸ்டண்ட் நந்து அங்கே இருக்கார். என்னை ஆல்ரெடி அவர் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு, இல்லை சார் என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே இவன் வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு அது ஓரி ரொம்ப நெருக்கமான ஒருத்தன்.
அதனால எனக்கு வந்து அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போது அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும்போதே வந்து சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால் நான் வந்து நான் போனால் போதும் எனக்கு அது அவன் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும். அதுதான் என்னுடைய ஆசை, அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா, நான் ஒன்று ட்ரெய்லர் இது அனுப்புகிறேன்னு. அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ண? நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகள் போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோடய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் இவங்க அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும், ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி. ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம், நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம் 2 பேரும், இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா. ஆனால் எங்களுக்கு சௌரியமெலாம் நடந்தது, எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க, எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து. எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் இப்போ மன்னிச்சிருங்க, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. தேங்க்யூ சார். நானும் நண்பரும் ஒரு முறை KK நகர் போயிருந்தோம். சீனு ராமசாமி அண்ணனுடைய அலுவலகம் மேலே முதல் மாடி இருக்கும். நான் கூத்துப்பட்டியில் 2 பேர் இருக்கோம், இருந்து வரசனம்னு சொல்லி போயிருந்தோம். மேலே போனோம், சீனு ராமசாமி கூத்துப்பட்ட நடிகன்னு சொல்லி கூப்பிட்டு பேச வச்சாங்க. பார்த்துட்டு முதல்ல எடுத்துமே சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, எனக்கு வந்து நிறம் வந்து தமிழ்நாட்டினுடைய தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி நிறம் வேணும், வேறு யாராக இருந்தால் சொல்லுனாங்க. கீழே வந்து நானும் விதார்த்தும், எனக்கு அவ்வளோ நட்பு கிடையாது விஜய் சேதுபதிக்கிட்ட. விதார்த்து மாமா இப்படி இங்கே ஆஃபீஸ் இருக்குது, நீ வந்து பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே பார்த்துருக்கலாம், அந்த படம் பண்ணியிருக்கலாம். தென்மேற்கு பருவக்காட்டுன்னு நினைக்கிறேன் அவர் முதல் படம். இது ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்காக. நன்றி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் ராம்தேவ், இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர். என்னோடய டீம் அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் என்னோடய டைரக்டர் சரண் அண்ணன், ப்ரொடியூசர் ஹரி சார், எல்லாருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப அழகான ஒரு இயல்பான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. To all the esteemed chief guests, Bhagirath sir, வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங். வெள்ளக்குதிரை என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட், ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும், ஃபில்ம்ஸில் நடிக்கணும்னு. மலையாளம், மராட்டி, ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான். அதனால் தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரிஷ் ஓரி
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சரண் சார், எங்கள் டிரெக்டர், இந்த வாய்ப்புக்காக. அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி இது. ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது, அவங்களோட ரெசிலியன்ஸ், அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது. அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா, ரொம்ப நல்ல கதை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் the way Saran sir had written my character. கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், இன்டெலிஜென்ட், வில் பவர் இருக்கிற, ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஃபஸ்ட் படத்துலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது. அது ஒரு ரொம்ப ரேரான விஷயந்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் சச் அ நைஸ் கேரக்டர், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். பட் எல்லா ஹேர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ ஹோப் அ லாட் ஆஃப் பீப்புள் வாட்ச் ஆர் ஃபில்ம். Thank you so much. Thank you so much, everybody. Thank you, crew and cast. Thank you. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சார், எல்லோரும் பெரியவங்க எல்லாருமா இருக்காங்க, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன சுருக்கம் என்னோடய பேக்ரவுண்டை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பூர்வீகம் வந்து எங்கள் தாத்தா ஆர் ஜெயராமன் அப்படின்னு சேவா ஸ்டேஜ் சஹஸ்ரநாமம் அப்படின்ற ஒரு நாட்டிய குழுவில் இருந்துட்டு அவங்க பாடகராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மல்லியம் ராஜகோபால் டைரக்டர், இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ராயப்பேட்டாவில் இருக்கும் போது, அப்போ நான் பிறக்கல, அப்போ நான் நாட்டிய நாடகம்ன்றது ஒரு பெரிய கோலோச்சி இருந்தது டைம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. அதாவது சஹஸ்ரநாமம் அவர் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிட்டு திரைப்படம் அப்படி வந்துட்டு இருக்கும் போது அது எங்கள் ஃபேமிலியே டோட்டலி சரிஞ்சு விழுந்த டைம் அது. அப்புறம் எம்ஆர் ராதா சார் அவங்க நாடக கம்பெனி, அதில் வந்து நடிக்கவும் செஞ்சார், ப்ளஸ் பாடவும் நான் இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு பாடல் வந்து ராமன் சாரோட அப்பா சேகர், அப்புறம் எங்கள் தாத்தா ஜெயராமன், அப்புறம் கஜா அங்கிள் வயலின், இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேவி மகாதேவன் சார் கூப்பிட்டு ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்தாங்க. இப்படி தான் எங்களோட பூர்வீகம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்போது சுத்தமாக அதான் எப்படி சொல்லுவாங்க, ப்ராட்வே ஷோ மாதிரி இங்கே நாட்டிய நாடகம் இருந்த இதில் அது டோட்டலி ஆகும்போது எங்கள் ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த ஜெனரேஷன் அப்படியே அந்த வறுமை கோட்டு கீழே போயிட்டு யாருமே அந்த இசையில் இல்லாத அளவுக்கு போயாச்சு. ஸோ எங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஏர்லியராக தவறிட்டார். அப்புறம் ராயப்பேட்டாவில் இருந்துட்டு நாங்கள் நுங்கம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னோடய இசை வந்து சரி, தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு கோவிலில் தான் இறந்துட்டார், யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், ஏன்னா அது பணத்துக்காக நிற்கிறோன்னு நினச்சிருவாங்க, நீ எவ்வளோ முடியுமோ நீ முயற்சி செஞ்சு வந்துடு அப்படின்ட்டு. நானும் ரஹ்மான் சார்கிட்ட போய் நிற்கலாம், யார்கிட்டயா போய் ஜஸ்ட்டு சான்ஸ் கேட்கலான்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு தாத்தா சொன்னதுனால சரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போது வந்து ராஜா சார், ரஹ்மான் சார் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாங்கி ஃபஸ்ட்டு நானும் வந்து ஸ்கோரிங் பண்ணணும். அவர் எப்படி ராஜா சார் காலையிலே வந்து எல்லா படத்துக்கும் ஒரே நாளில் ஸ்கோரிங் எழுதுகிற மாதிரி படிக்கணும்னு 8th கிரேடில் பண்ணி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன் ஆக்சுவலி 2006. அது பண்ணும்போதுட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா அருணானந்த் சுரேஷன் கிட்டாரிஸ்ட், அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஆர்கெஸ்ட்ராவில் வாசி அப்படின்னு சொல்லிட்டு, நான் 10th படிக்கும் போதே என்னை மெர்க்குரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலி, எஸ்எஸ் ஸ்டான்லி பண்ணிவிட்டு அதில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க.
அப்போ ஃபுல் டீம் இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ராவும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா சார் ஃபுல் அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க, வயலினிஸ்ட் எல்லாருமே. அவங்களுக்கு முன்னாடி நான் பியானோ வாசிச்சுட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு வாங்கி எனக்கான ஒரு இது வரும். நிறைய படங்களுக்கு பின்னாடி வாசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது பாலபாரதி அங்கிள் தான். அவர் நான் என்றைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அமராவதி படம் பெரிய ஹிட் அது. அவர்கிட்ட ரொம்ப நாள் பயணிச்சேன். ஆனால் இருந்தாலும் பயம், அவங்களாம் சரியாக வர முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. சரி இருந்தாலும் இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு புக் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் வந்துட்டு சொன்னார், நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை குதிரை நிறைய பண்ணோடனே அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மண் வாசனை கெடாமல் அந்த எப்படி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாடல் எல்லாமே தமிழ்மணி, அப்புறம் அம்பிகா குமரன், அப்புறம் குரு இவங்கெல்லாம் எழுதி வரிகளுக்கு தான் டியூன் பண்ணேன். எதுவுமே நான் டியூன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அந்த வரிகளுக்கு தான் இசையமைச்சேன். அவ்வளோதான். இதோட ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எப்படி தொடங்குவோம், என்னோடய பயணம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு அது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒருத்தவனா முன்னாடி வந்து அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அதுக்கு தான் நான் படித்தேன். ஆனால் அதை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரானா ஒரு வயலின்ஸ் போடணும், அது பண்ணணுன்னா இப்போ எல்லாமே கீபோர்டு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வரப்போகிற படங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலாம். நன்றி. நன்றி. செந்தில்குமார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். தேங்க்யூ. எங்கள் வெள்ளக்கூரை பதட்ட வாழ்த்த வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. மேடையில் இருக்கும் ஜாம்பவான்கள், லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. படம் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்துச்சு. சின்ன படம், முகம் இல்லாத படம், எப்படி இதை கொண்டு போகிறது அப்படின்ற டிஸ்கஷன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு முகம், 2 முகமாக தெரிஞ்சு. ஆக்சுவலாக 2 முகம். ஒரு முகம் வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான். நீங்கள் வந்து இந்த படத்தை நல்ல படத்தை அங்கீகாரம் பண்ணுவீங்க, நல்ல படமாக இருந்தால் அங்கீகாரம் பண்ணுங்கள், அவ்வளோதான். 2வது முகமாக நான் பார்க்குறது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க சின்ன படத்தை ஒரு சின்ன விஷயம், அதாவது அதோட ஷார்ட்ஸோ பாட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா அதை பயங்கரமாக புஷ் பண்ணி படத்துக்கு தியேட்டர் போய் பார்க்குறாங்க. அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க. நான் நம்புகிறேன் அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் அந்த 2 பேரும் எங்களுக்கு முகமாக இருந்து கொஞ்சம் படத்தை புஷ் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து நார்மல் பப்ளிக் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்புகிறேன். 2வது வெள்ளைக்குதிரை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, கதை எழுதி ப்ரொடியூசர்கிட்ட நான் போகல. ஆக்சுவலாக ஹரிஷோரி அண்ணன் வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், பழங்காட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட இது பட்ஜெட்டு, நான் தான் ஹீரோ, எங்கள் ஊருக்கு மேலே ஒரு மலைப்பகுதி இருக்குது, இது இந்த மாதிரி ரோடு இல்லாத ஊராக இருக்குது, இதை பற்றி கதை எழுதலாமான்னு கேட்டார். ஆனால் நல்லா பார்க்குறேன், நான் அந்த ஊருக்கு போய் தங்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உருவாச்சு. ஸோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு. அதே போல் அந்த கதை ஹரிஸ்வரனே தேர்ந்தெடுத்துச்சு. அவர் அதாவது ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார், க்ரியேட்டிவ். இதில் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டார். அவரை கூப்பிட்டு ஒரு ஷார்ட்னா கூட இது அவர் ஷார்ட் இல்லாமல் நம்ம வேறு எதுவும் எடுத்தால் கூட இது பண்ண மாட்டார். நேராக இன்னொரு விஷயம்லாம் பண்ணுவார். இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி அது என்ன பண்ணோன்னே பழத்தை பிடிங்கி கொடுப்பீங்க, பலாப்பழத்தெல்லாம் பிடிங்கிடுவார். பிடிங்கி அவரே கட் பண்ணி எல்லாரும் கொடுப்பார். இது மாதிரி அந்த மாதிரி நிறைய, அதாவது அவர் என்ன ப்ரொடியூசர் மாதிரி இது பண்ணவே மாட்டார். ரொம்ப சிம்பிளாக இருப்பார். க்ரியேட்டிவ்க்குள்ளே வரல, உள்ளேயே வரல அவர். அதுதான் அவரோட பயங்கர இதாக இருக்குது. 2வது அபி வந்து உள்ளே வரும்போது நாங்கள் ஹீரோயின் தேட்டே இருந்தோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் இருந்தாங்க. 2வது ஆடிஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு என்ன ட்ரஸ்ட்டில் இங்கே வந்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அங்கேருந்து பாம்பேலேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக மலைக்கே வந்துட்டாங்க. இங்கெல்லாம் வரல, மலையில் ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் எடுக்கும்போது அவங்க எப்படி ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னு தெரியல. வாட்சி இதுன்னு என்னக்கு என்னால் முடிஞ்சோம் 100% கொடுத்துட்டோம். ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் இதில் ரெஜின் சார் இருந்தார். ரெஜின் சார் வந்து என்ன பண்ணார்னா ஃபுல் கேஸ்டிங் அப்படி மேற்கொண்டு அவர் தான் கூட்டு வந்தார். அப்படி எல்லாரும் எப்படின்னா கூத்துப்பட்டில் இருக்க முக்கியமான ஆட்கள், அதாவது கூத்துப்பட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர்ஸ் இருக்கவங்கள அங்கங்கன்னு நல்லா நடிக்க தரவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு இதை பர்பஸாக அப்படி பண்ணோம். ஆர்டிஸ்டே போவேணா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி தான் உள்ளே வந்து. இதில் எனக்கு என்னென்னா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதே மாதிரி உள்ளே வந்தவங்க தான் ஜெயலட்சுமி பாட்டி, சின்னாய் பாட்டின்னு பண்ணியிருப்பாங்க படத்தில். அப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, பாட்டியை வந்து கட்டி தான் தூக்கிட்டு வந்தோம் மேலே. அவங்க கட்டி தூக்கிட்டு வந்தப்புறம் இறங்கினாங்க. இறங்கிட்டு வந்துட்டு நான் ஷூட்டில் இருந்தேன். வந்து பார்த்தாங்க சரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெயலட்சுமி பாட்டி சொன்னாங்க. ரொம்ப சிரிச்சுட்டே அழகாக சொன்னாங்க, சரண் எனக்கு 64 வயசாச்சு, இன்ன வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா அப்படின்னாங்க. என்ன பாட்டி கொடுத்தோம் அப்படின்னா, இறந்துட்டா எப்படி தூக்கிட்டு போகணும்னு தெரியாது சரண், அவ்வளோ நேரம் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க.
உண்மையிலே பாட்டி வந்து இந்த படமும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நான். வெள்ளைக்குதிரை படம் முன்னோர்களை பற்றின கதை இங்கே இருக்காங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, நான் நம்புகிறேன் ஜெயலட்சுமி பாட்டி. அவங்களுக்கு இந்த படத்தை நான் முழுசாக சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு விஷயம் மட்டும், இது வந்து தெரியல, நான் நாட் டெல்லிங் இஸ் ஃபார் பப்ளிசிட்டிக்காக நான் சொல்ல. இந்த படம் கதை ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்தேன்னா, ஒரு மலையில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஊர்க்காரங்கள நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அதில் சுப்பிரமணிய அண்ணன் ஒருத்தர் வருவார், வந்து அங்கே உட்காந்துருப்பாரு, கேட்டுகிட்டே இருப்பார், இப்படி போகுது கதையை நான் சும்மா இது பண்ணிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் இந்த ஊருக்கு ரோடு வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை நிப்பாட்டுவார். ஆனால் வர மாதிரி தானே எழுத போகிறேன் அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன நிறைவேற்றோம்னாரு. இப்போ என்னன்னா அந்த ஊருக்கு உண்மையிலே ரோடு வந்துடுச்சு, அந்த நம்ம எடுத்த ஊரில். I want to thank தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் தட். வெள்ளக்குதிரை சார்பாகவும் போதமலை மக்கள் சார்பாகவும் நான் அதை தேங்க் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதுவும் சுவாரஸ்யம் தான். எங்கள் படம் வரதுக்கு முன்னாடி எங்கள் ரோடே வந்துருச்சு அந்த ஊருக்கு. இப்போ ரோடு இருக்குது, அந்த ஊரில் ரோடு இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்க. தேங்க் த கவர்மெண்ட் ஃபார் தட். எனக்கு அந்த விஷயத்தில் ஒரே விஷயம் தான், சுப்பிரமணியன் சொன்னது ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னு சொன்னார். நம்ம கூட நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நன்றி. ஓரி வந்து கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைப்ரரிக்கு வந்தார், என்னுடைய லைப்ரரி உறுப்பினர். அவர் வந்து இந்த திரைப்படம் பார்க்கணுன்னு சொல்லி என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டார். அந்த நெடிய போராட்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு ஓரி அப்படிங்கிறவரே வந்து யாருன்னா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வள்ளல், பாரி ஓரி கடையேழு வள்ளலில் ஒருத்தர். இவரும் வந்து வித்தார்த், விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள் உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு மறைமுகமாக வந்து காரணமாக இருந்திருக்காரு. அந்த வகையில் ஓரிக்கு வந்து அந்த பேருக்கு ஏற்ப இருக்கார். இந்த படம் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு படம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் இப்போ ஒரு படம் உருவாக்குற பணிகளில் இருக்கிறதுல விற்பனை பண்ணுற ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறதால இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய முக்கியமான நிகழ்ச்சி என்று எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு வந்திருக்கவங்க அனைவருமே வந்து பெரும் சாதாரணமாக வர்றதில்லைங்க. இந்த நிகழ்ச்சி சாதாரணம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து ஒரு படத்தை உருவாக்குறதுலாம் அந்த காலத்தில் சாதாரண கஷ்டமாக இருக்கும், ஆனால் வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு படம் வந்து அதை வெளியே அறிமுகப்படுத்துறதும் அது தியேட்டருக்கு கொண்டு வரதும் தான் உண்மையிலே மிகப்பெரிய கடினமான விஷயம். அதில் முதல் படியாக எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்கள பற்றி பேசி அதை வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர்கள் அனைவருமே வந்து மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். வந்து ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட வந்து 60-70 ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை சுமந்துடுது. அப்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 100 படங்களுக்காவது வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 100 படமும் சேர்ந்து இத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு வெளியேற்றுறாங்க பாருங்கள். இத்தனை பேர் இவங்களை பாக்கியராஜ் சார், செல்லுமணி சார், தனஞ்சயன் சார் பண்ணுறவங்களாம் இல்லைன்னா வந்து இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வர்ற ட்ரீம் வாரியர்ஸும் மிக மிக முக்கியமான பணியை செய்யுது. ஏன்னா இன்றைக்கு வியாபாரன்றது எல்லாமே பேசும்போது சொன்னார் கார்ப்பரேட் சூழல் தான் இன்றைக்கி தீர்மானிக்குதுன்றது. அதை நான் நேரடியாக அனுபவிச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு படமும் வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு 1008 கேள்விகள், 1008 பிரச்சனைகள் வந்து வியாபாரத்தில் சந்திக்கிறது. அது உண்மை. அது யாரும் வந்து இலவசமாக யாரும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திரங்கள் முகம் தான் எல்லாத்துக்கும் வியாபாரத்துக்கு தேவைப்படுது. இன்றைக்கு நடிகர்களுடைய ஆதிக்கம் தான் வந்து இண்டஸ்ட்ரியை தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட சூழலில் எந்த விதமான நட்சத்திர முகமும் இல்லாமல் இந்த மாதிரி திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வர உதவுற ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனிக்கும் குணகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து சினிமா வந்து இன்றைக்கு பல விதத்தில் மாற்றி. ஏன்னா இங்கிலீஷ் டைட்டில் இந்த வெள்ளைக்குதிரைன்றது வந்து ஒயிட் ஹார்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஏன் ஒயிட் ஹார்ஸ்ன்னு வைக்கலன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா எல்லா சாதாரண படங்களும் ஆங்கில தலைப்பில் தான் வருது. இன்றைக்கு தமிழ் இந்த வருஷம் வெளியே வந்தால் கிட்டத்தட்ட வந்து 100க்கு வந்து 50-60 படங்கள் வந்து எல்லாமே ஆங்கில தலைப்புகள் தான். இதுக்கு முன்னாடி எப்போவுமே இல்லை. அதற்கு காரணங்கள் இருக்குது அப்படின்றதாலும் இது ஒரு விதத்தில் வேதனையான விஷயம். ஏன்னா வருங்காலத்தில் ஏன் இந்த சினிமாவில் பர்கர் சாப்பிடல, ஏன் இதில் வந்து இது இல்லைன்னு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய அடையாளங்கள் நம்முடைய எல்லாமே ஒரு விதத்தில் சுரண்டப்படுது, தொலைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக வேதனையான விஷயம். அந்த விதத்தில் ஒரு நல்ல தமிழ் தலைப்போட தமிழ் பண்பாட்டு கூறுகள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு செருப்பு தூக்கி போடுறாங்க, அது வந்து மரத்தில் இருக்குது. ஒரு அம்மா வந்து வேதனைட்டு பேசுகிறாங்க, அதுக்கு அர்த்தம் யாருன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு, ஒரு மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுகிற அப்புறம் உண்மையாக சின்சியராக எடுத்திருக்காங்க ஒரு படத்தை. ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து
சினிமாவுக்கு தவிர நல்ல கலை எங்கே இருக்குதோ அந்த சமூகம் தான் நல்ல ஒரு கலைங்கிறது நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா இருக்கும், நம்முடைய மாண்புகளை மரபுகளை மீட்டுக் கொடுக்கறதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கடந்த காலத்தில் பாக்கியராஜ் சார், பாரதிராஜா சார் படங்கள்லாம் இது மாதிரி வந்து நிறைய இருந்ததால் இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம எந்த சினிமாவை பற்றி பேசுவோம்? இவங்கெல்லாம் இல்லைன்னா சினிமா நம்ம சினிமாவுக்கு பெருமையே இல்லை. அப்போ இவர்கள் எந்த மாதிரியான படங்கள் எடுத்திருக்காங்க, இவங்க எந்த மாதிரி அடிப்படுது, அந்த மாதிரி படங்கள் இந்த காலத்தில் வரல. இன்றைய வரக்கூடிய படங்கள் எந்த படத்தை பற்றி பேச சொல்லுங்கள்? அது பேசுறதுக்கு ஏதாவது ஒரு படமாவது இருக்கா? அப்போது இந்த மாதிரியான வாழ்க்கை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரத்தை கொண்ட யதார்த்தமான படங்களை கொண்டு போகிற பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க ஊடகங்களுக்கு தான் இருக்குது. நீங்களுடைய பணி தான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் இதை வந்து அவசியம் வந்து சுணங்காமல் இதை பதிவேற்றுறதோ இல்லை எழுதுறதோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து செய்யும்போது தான் இந்த திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரும். மக்கள் வந்து பார்க்குற தயாராக இருக்குங்க. மக்கள் நல்ல படங்களை பார்ப்பதற்கு கண்கள் இதயம் எல்லாத்தையும் திறந்து வச்சு காத்துட்ருக்குங்க. ஆனால் இங்கே கொடுக்குற இடத்துல தான் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல் இருக்குது. அப்போது நீங்கள் தான் அதை வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகமாக மெனக்கிட்டு நீங்கள் வந்து இதை செய்யும்போது தான் இந்த படங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். நன்றி, வணக்கம்.